ஹாய், வெல்கம் டு ஹெரா டெய்லர்ஸ். வெற்றிகரமான 3வது நாள் இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சுங்கிறது. அதில் ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்த உடனே நான் 2 ஸ்பூன் வெந்தயம் வெறும் வயிற்றில் சாப்பிட்றேன். ஏன் வெந்தயம் இப்போ எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வெளியே ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக பாடி தன்னால் ஹீட் ஆகிடும். அந்த ஹீட்டை குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெந்தயம் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஷாப் மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால வண்டிகள் போக வர இருக்கும். அதோடய ஹீட் எல்லாமே நமக்கு ஷாப்புக்குள்ளே வர்றதுனால ஒரே இடத்துல நம்ம உட்காந்து வேலை செஞ்சாலும் கண்டிப்பாக பாடி ஹீட் ஆகும். பாடி ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா நீர் சுருக்கு ஏற்படும், வயிற்று வலி வரும். இது மாதிரி பிரச்சனையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நான் கண்டிப்பாக இந்த வெயில் டைமிங்கில் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துப்பேன். அதுதான் இது வரைக்கும் என்னை காப்பாற்றிட்டு வருது. நீங்கள் டயட் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த வெயில் காலங்களில் டெய்லி மார்னிங் வெறும் வயிற்றில் வெந்தயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சூட்டு பிரச்சனையிலேருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சுக்கலாம். ஒரு சிலர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, நாளைய டயட்டுக்கு என்ன ஃபுட் எடுக்கலாம் அப்படின்றத முன்னாலே சொன்னிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. இன்றைக்கி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளைக்கு டயட்டுக்கு நம்ம என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்றத நான் இன்றைக்கே சொல்லிவிடுவேன். யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியாத ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக நாங்கள் வாட்ஸ்அப் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அதனால் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நான் செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெயிட் செக் பண்ணுறது. இன்றைக்கி நான் வெயிட் மிஷினில் நிற்கும் பொழுது என்னோடய வெயிட் என்ன காட்டுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா 92.4 கிலோ காமிக்குது. இது கரெக்டான எடையா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல. அதனால் மிஷின்லேருந்து இறங்கிட்டு திரும்பவும் ஏறி நிற்கிறேன். கரெக்டாக அதே அளவை காமிக்குதா அப்படின்னு பார்க்கலான்ட்டு திரும்பவும் அதே அளவு தான் காமிக்குது. ஓகே, இதை நோட்டில் என்ட்ரி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நோட்டில் இதை என்ட்ரி பண்ணிட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா தான் திரும்பி நமக்கு பார்த்துக்க முடியும். ஏன்னா எனக்கு டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம் முதலே இல்லை அப்படின்றதுனால எனக்கு அந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பசங்களாம் ஸ்கூலுக்கு கிளப்புனதுக்கப்புறமா ஏபிசி ஜூஸ் நான் ரெடி பண்ணிட்டேன். ஏபிசி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆம்லா, பீட்ரூட், கோகோனட். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா நம்ம வயிறு புண்ணும், முகத்தில் பிம்பிள்ஸ், முடி கொட்டுறதுலாம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம டெய்லி ரெகுலராக எடுத்துருக்கோம். இது சாப்பிடும் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பசி கொஞ்சம் அடக்கிற மாதிரியும் இருக்குது. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. டெய்லி இந்த ஜூஸ் குடிச்சதுக்கப்புறமா கடைக்கு போகும்போது ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு கிளம்புவேன். ஆனால் இன்றைக்கி நான் வாழைப்பழம் எடுத்துக்க போகிறது கிடையாது. என்னுடைய இனிய பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த ஹெல்த் ட்ரிங்க் மட்டும்தான். இதோட மதியானம் சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அது என்ன அப்படின்றத மதியம் பார்ப்போம். இப்போ மதியம் பார்த்திங்கன்னா மூக்கடலை ஒரு 30 நம்பர்ஸ் இருக்க மாதிரி மூக்கடலை எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சோளம் எடுத்திருக்கேன். இட்லி குண்டானில் இதை ஆவி கட்டி ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நாளைக்கு என்ன நம்ம ஃபுட்டில் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 3 நாளுமே பார்த்திங்கன்னா ஆயில், உப்பு, சர்க்கரை, அரிசி, கோதுமை, மைதா எதுவுமே நம்ம சேர்க்கல இல்லையா. நாளைக்கு நம்ம உப்பும் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பொருள் அவசியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவல் சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி டயட் இருக்கும்போது இப்போ சிறுதானியத்திலே பார்த்திங்கன்னா நமக்கு அவல் நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குது. நான் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா குதிரைவாளி வாங்கியிருக்கேன், சோளம் வாங்கியிருக்கேன், அப்புறம் திணை அவல் வாங்கியிருக்கேன். இதில் ஏதாவது ஒரு அவல் வச்சு நம்ம உப்புமா செஞ்சு நாளைக்கு மதியம் லஞ்சுக்கு எடுத்துக்க போகிறோம். அது மாதிரி உங்களுக்கு எதாவது அவல் கிடச்சா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம் அரிசி அவல் பண்ண வேண்டாமா அப்படின்ட்டு. இப்போ நம்ம இப்போ தான் டயட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் அரிசி அவலை இப்போ தவிர்த்துடலாம். இது மாதிரி சிறுதானிய அவல் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய லஞ்ச் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் வேக வச்சேன் பார்த்திங்களா, அந்த பொருட்களெல்லாம் ஒரே கிண்ணத்தில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் சோளம், மூக்கடலை, வேர்க்கடலை இருக்குது, வேக வச்சது அரை வேக்காடு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். நிறைய பேர் புளி டெய்லி சாப்பிடாதீங்க அப்படின்னீங்க. புளி கொஞ்சம் சூடு தான், இல்லைன்னு சொல்ல வரல. சும்மா ஒரு 2 எடுத்துக்கிறனால தவறு கிடையாது. இருந்தாலும் நீங்கள் சொன்னதை நான் மைண்டில் வச்சுட்டு நாளையிலேருந்து புளியை அவாய்ட் பண்ணிடுறேன். முக்கியமாக என்னோடய டயட்டில் டெய்லி இந்த பானகம் இருக்கும். இந்த பானகம் தான் நமக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 சிப் நம்ம பானகம் சாப்பிட்டுட்டு அந்த ஐட்டம்லாம் நம்ம சாப்பிடும்போது வயிறு கண்டிப்பாக ஃபில்லான அந்த இது கண்டிப்பாக தெரியும். அதனால் பானகத்தை எப்போவுமே மிஸ் பண்ணாதீங்க. தண்ணிக்கு பதில் நீங்கள் பானகம் தான் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இனி நான் பானகம் சாப்பிட்டுட்டு அங்கே இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். இந்த சமயத்தில் இன்னும் ஒரு சில விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.
ஒரு சிலர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, இந்த 100 நாளும் நீங்கள் சொல்லக்கூடிய டயட்லாம் வந்து பார்த்தா உங்கள் உடம்பு வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 100 நாளும் இதே ஃப்ரூட்ஸ் மட்டும் நம்ம சாப்பிட போகிறது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம இன்றைக்கி ஒரு ஆகாரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த ஆகாரம் முழுமையாக ஜீரணமாகி வெளியே கழிவுகளாக வரத்துக்கு 3 நாட்கள் தேவைப்படும். ஓகேங்களா? நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்றதாக இருந்தாலும் சரி, நான்வெஜ் சாப்பிட்றதாக இருந்தாலும் நம்ம உடம்புலேருந்து அந்த கழிவுகள் வெளியே போகிறதுக்கு கண்டிப்பாக 3 டேஸ் தேவைப்படும். அப்போது நம்ம ஒரு டயட் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வயிற்று முதல்ல சுத்தம் பண்ணிவிட்டு அந்த டயட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை நம்ம வந்து அப்படியே மறுநாள்லேருந்து அப்படியே தொடர்ந்து பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது வந்து ரிசல்ட் கரெக்டாக கொடுக்காது. அதனால் இப்போது இன்னியோட வந்து 3 டேஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸு, சுகரு, சால்ட்டு, கோதுமை, மைதா, ஆயில் இது எதுவுமே 3 நாள் நம்ம எதுவுமே சேர்க்காம தான் இந்த டயட் இருக்கும். இப்போது இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 1 கிலோ குறைஞ்சிட்டு வர மாதிரி இது வந்து பார்த்திங்களா, அப்போ உள்ளே இருக்க கழிவுகள்லாம் நமக்கு வெளியே போயிடும். அதுக்கப்புறமா நம்ம எடுக்கக்கூடிய டயட்டை கொஞ்சமாக மாற்றி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சொல்கிறீங்க இல்லையா, உங்கள் டயட்டை பார்க்கும்போது என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல, பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட்டில் கொடுத்துருந்தீங்க. பயப்படவே தேவையில்லை. நமக்கு இதனால் எந்த ஒரு சோர்வெல்லாம் ஏற்படாது. சரிங்களா? ஆல்ரெடி எனக்கு வந்து தைராய்டு கிடையாது, சுகர் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது, பிபி எனக்கு நார்மலாக இருக்கனால நான் இந்த டயட் எடுத்துக்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு தைராய்டு இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு செய்கிறது நல்லது. ஏன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். மிஞ்சி போனால் இந்த சிறுதானியத்தில் சின்ன ஐட்டம். ஆனால் நாளைய இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் மார்னிங் ரொட்டீனாக சாப்பிடக்கூடிய அந்த ஏபிசி அந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் மட்டும் மாற போகிறது கிடையாது. அது கண்டிப்பாக அதுவாகத்தான் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அந்த பனானாவை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறதா இருந்தால் பண்ணிக்கலாம். நாளைய மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய அவலில் உப்புமாவும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்ட ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நைட்டு ஒரு ட்ரிங்க் காமிக்கிறேன் இல்லையா, அதாவது சோம்பு, சீரகம், ஓமம், பட்டை போட்டு அந்த ட்ரிங்க் மட்டும் விடாமல் நம்ம ரெகுலராக நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு வந்தோன்னா வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம திடமாக சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை எப்போது நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லஞ்ச், அதாவது மதிய டைமில் தான் நம்ம எடுத்துக்கணும். எப்போ நம்ம டயட் ஆரம்பிக்கிறோமோ மதியம் யாரும் தூங்க மாட்டோம். கண்டிப்பாக இப்போ சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இதுக்கு முன்ன நீங்கள் மதியம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தூங்குறவங்களாக இருந்தால் கூட இந்த டயட் ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் தூங்கணும்னு நினச்சாலும் உங்களுக்கு தூக்கமே வராது. அதுதான் உண்மையான விஷயம். கொஞ்சம் வந்து சுறுசுறுப்பாக இருப்பீங்க. வீட்டில் இருக்க வேலையை எடுத்து போட்டு செய்யலாமா அப்படின்லாம் கூட தோணும். ஆனால் தூக்கம் மட்டும் உங்களுக்கு வராது. அப்போது நம்ம சாப்பிட்டுட்டு தூங்கலை அப்படின்னா உடம்புல நம்ம சாப்பிட்ட சாப்பாடு சீக்கிரமாக ஜீரணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் திடமாக சாப்பிடக்கூடிய ஆகாரங்களை நம்ம மதியம் எடுத்துக்கிறது நல்லது. காலையிலையும் சரி நம்ம நைட்டும் சரி ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. அதாவது காலையில் நம்ம எடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் லிக்விடாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த பழத்தோட சதைகள்லாம் நமக்கு அதில் வரும். அது கொஞ்சம் திம்முன்னு இருக்கும். ஆனால் நைட்டு எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் அந்த வடிகட்டின தண்ணி மட்டும்தான் குடிப்போம். அப்படி நம்ம குடிச்சிட்டு படுத்தோன்னா தான் மறுநாள் காலையில் கூட நம்ம உடம்புல இருக்க அந்த கொழுப்பு கரைச்சி கொண்டு வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நாளைக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்க்கக்கூடிய ஃபுட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறுதானியத்தில் இருக்கக்கூடிய அவலில் ஏதாவது ஒரு அவல் வச்சு உப்புமா செய்கிறது. உப்புமா அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஆயில் நம்ம விட வேண்டியிருக்கும், லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்க்குற மாதிரி இருக்கும். அது எப்படி செய்கிறது அப்படின்றத உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம டயட் ஆரம்பிக்கிறோம், நமக்கு ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிக்குது அப்படின்னா முதல்ல நமக்கு முகம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இளைச்ச மாதிரி தெரியும். ஆக்சுவலாக உடம்பு சரியில்லாமல் இருந்தால் நம்ம முகம் எப்படி வாடி போயிருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, அப்படி தான் இருக்கும். முதல்ல நம்ம வந்து ஆரோக்கியம்தான் முக்கியம். அதுக்கப்புறம் அழகை பற்றி பார்க்கலாம். நம்ம ஃபுல்லாக இந்த டயட்டில் நமக்கு தேவையான அளவுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா இந்த மேலே இருக்கக்கூடிய அழகு எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக நம்ம சேலஞ்ச் வச்சுப்போன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் டயட் ஆரம்பித்து உங்களுக்கு அது நல்ல ரிசல்ட் தருது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் முகம் வாட்டம் கொடுக்கும். முகம் தான் ஃபஸ்ட்டு இளைக்கும். முகம், கழுத்து, கை இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு இளைக்கும். அதனால் என்னடா நமக்கு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நீங்கள் எடுக்கக்கூடிய டயட்டு உங்களுக்கு உடம்புல ஏற்றுக்கிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுது அப்படின்றத மனசில் நினச்சிக்கோங்க. இந்த 3வது நாள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி கண்டிப்பாக தோணும். ஏன்னா எனக்கும் அது மாதிரி தான் தோணுச்சு. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டயட் இருக்கணுமா அப்படின்ற எண்ணம் தோணும்.
கண்டிப்பாக நம்ம இருக்கணுங்க. முக்கியமாக வீட்டில் இருக்க பெண்கள் அவங்க உடல் நலனை பராமரிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்மளை பற்றி கேர் பண்ணிக்கிறதுக்கு முதல்ல நிற்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மாவாக தான் இருப்பாங்க. சார் நம்ம அம்மாவும் நமக்கு இல்லை அப்படின்னா அடுத்து யார் நம்மளை கேர் பண்ணுவாங்கன்னா நம்ம தான் கேர் பண்ணிக்கணும். வேறு யாரும் வந்து ஃபஸ்ட்டு நம்மளை நிற்க வைக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம தான் வந்து எல்லாரையும் கேரிங்காக பார்ப்போம். நம்மளை கேரிங்காக பார்க்குறது ஒரு சில வீட்டில் இருக்கும், ஒரு சில வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி நம்ம உடம்ப நம்ம இதுவாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நாங்கள் இவ்வளோ நாள் வந்து இதை வந்து கேர் பண்ணாமல் விட்டதே ரொம்ப தவறான விஷயம். அதனால தான் இப்போ அதை நான் திருத்திக்கணுன்றதுக்காக நான் இது பண்ணுறேன். ஏன்னா என் மனசில் கூட இது நமக்கு செய்யலாமா வேண்டாமா அப்படின்லாம் தோணுச்சு. ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர்கிட்ட நானும் உங்கள் கூட சேர்ந்து இந்த டயட் சேலஞ்சில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா. அவங்க ஒவ்வொருத்தர் சொல்லும் பொழுதும் எனக்கு உண்மையாலுமே மனசில் தோணுன விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு விஷயம் நமக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம போட்டோம். ஆனால் நம்ம கூட சேர்ந்து ஒரு சில சிஸ்டர்ஸ்லாம் வராங்க அப்படின்னும்பொழுது நம்ம இதை விடக்கூடாது. அவங்க நமக்கு மோட்டிவேஷனாகவும் நம்ம அவங்களுக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்குள்ளே தோணுது. அதே மாதிரி நீங்களும் நினச்சிக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணலாம்னு தோணும் பார்த்திங்களா. அப்போ வந்து அந்த எண்ணம் நமக்கு தன்னால் மாறிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதியம் லன்ச் நான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டேவை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் தட்டு ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் வச்சு சாப்பிட்லான்னு நினச்சி முடியாமல் வச்சேன். அதுக்கப்புறம் ஓகே என்னோடய வயிறு வந்து சின்னதாக இருக்குது, ஆள் தான் நான் பெருசாக இருக்கேன், நான் சாப்பிடக்கூடிய குவான்டிட்டியோட அந்த உள்ளே இருக்க வயிறு எனக்கு சின்னதாக தான் இருக்குது, அதுக்கு மேலே ஏற்றுக்க மாட்டுது அப்படின்னு நான் நினச்சாலும் காரணம் அது கிடையாது. ஏன்னா ஒரு பிரியாணி சாப்பாடெலாம் சாப்பிடும்போது அது எனக்கு பிடிச்சமான பொருள், அதனால் வாய் வந்து உள்ளே வாங்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ நான் சாப்பிடக்கூடிய பொருள் என்ன, ஆரோக்கியமான பொருளாக இருந்தாலும் எனக்கு அவ்வளோவா பிடிக்காத பொருளை யாராவது நிறைய சாப்பிடுவாங்களா? கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. அப்போ கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக மென்று நிதானமாக சாப்பிடணும். அது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நான் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தாலும் இவ்வளோ கம்மியாக என்னால் சாப்பிட முடியுமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இது. அதாவது இப்போ நான் இந்த கிண்ணத்தில் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இந்த இதுவை நான் பொறுமையாக மென்று சாப்பிடும்பொழுது நேரம் எடுக்குது பார்த்திங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக மென்று முழுங்கும்பொழுது எனக்கு வயிறு வந்து ஃபுல்லாகவே வந்து டம் ஆகிக்கிட்டே வரும். அதாவது மேலே வந்துக்கிட்டே இருக்கும், பசி வந்து எனக்கு அடக்கிடும். அப்போ நான் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் எனக்கு உள்ளே போகாது. ஓகேங்களா. அதனால் நல்லா நீங்கள் ஃப்ரூட் சாப்பிட்றதாக இருந்தாலும் வேறு எந்த ஒரு இது மதியானம் நீங்கள் எடுத்துக்கிறதாக இருந்தாலும் நல்லா மென்று அதுக்கப்புறமா அதை முழுங்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த இது சாப்பிடும்போது நடுவில் உங்களுக்கு தண்ணி குடிக்கணும் போல் இருக்குன்னா நார்மல் தண்ணி குடிக்காதீங்க, வெல்லம் பானகம் இருக்குது பார்த்திங்களா, அதை குடிங்க. அது குடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க நம்ம சாப்பாடே சாப்பிடாமலாம் இருக்க முடியுமா அப்படின்ட்டு. ஒரு மனுஷன் எந்த ஒரு ஆகாரமே இல்லாமல் ஒரு 7 நாளோ 10 நாளோ சொல்கிறாங்க உயிரோடு வாழலாம் அப்படின்ட்டு. நம்ம தான் வேலைக்கு கரெக்டாக எடுத்துக்கிறோம் இல்லையா. என்ன நமக்கு பிடிச்சமான பொருளை சாப்பிட்றதில்ல, அவ்வளோதானே தவிர்த்து நம்ம உடல் நலத்துக்காக நம்ம கொஞ்ச நாள் இந்த 100 நாள் அப்படின்றது சட்டுன்னு போயிடாதா. பிக் பாஸ் 100 நாள் எப்படி சட்டுன்னு போச்சு, அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய இந்த 100 நாளும் நமக்கு சட்டுன்னு போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸும் நம்ம கூட சேர்ந்து அவங்களோட எடையும் ஒவ்வொரு நாள் எவ்வளோ குறையுது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க. நீங்களும் பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த 100 நாள் சட்டுன்னு போயிடும். இந்த டயட் எப்படி நம்ம முடிக்கிறோம், ஒவ்வொருத்தரும் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்றதையும் கடைசியாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். நானும் என் மனசு இவ்வளோ உறுதியாக நான் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க நீங்கள் மட்டும்தான் காரணம். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் 2வது நாளே நான் வந்து நிறுத்திட்டுருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். மதியானம் லஞ்சு முடிஞ்சிடுச்சா, இது வந்து 4 மணிக்கு என் பொண்ணு வந்து கட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க பப்ளி பழத்தை. எதுக்கு இப்படி கண்டமேனிக்கு கட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க. நான் மதியம் சாப்பிடும் போதே சொன்னேன், நம்ம மென்று சாப்பிட்டா தான் ஹரிணி வந்து நமக்கு வந்து சீக்கிரம் வந்து வயிறு ஃபில்லான மாதிரி இருக்கும் அப்படின்ன உடனே அவள் என்ன பண்ணிட்டான்னா பழத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பூன் வச்சு அமிச்சா. ஏன் அப்படின்னா நேற்று நான் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி அனுப்பும்போது பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி அனுப்பினேன். அதை நீங்கள் வந்து ஒரே வாயில் சாப்பிட்ருப்பீங்க, டக்குன்னு காலி ஆகிட்டுருக்கோம். இப்போது இதை நீங்கள் ஒவ்வொருத்தையும் நான் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக தான் எடுக்க முடியும். அதை மென்று முழுங்கினதுக்கப்புறமா தான் நீங்கள் அடுத்த பீஸ் எடுக்கப்பீங்க. அப்போ உங்களுக்கு சீக்கிரம் வயிறு ஃபில் ஆகிடும் இல்லையா. நீங்கள் சொன்ன டெக்னிக்கை தான் நான் இதில் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா போல். ஓகே, அதுவும் ஓரளவு சரியாக தான் இருந்துச்சு. இப்போ ஈவினிங் ஒரு 4-4:30 மணிக்கிட்ட நான் இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன். இதோட நான் நைட்டு வந்து
அந்த ஜீரக தண்ணி தான் எடுக்க போகிறேன். இன்றைக்கி நைட்டும் நான் பனானாவை வந்து அவாய்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் காலையில் வந்து வெந்தயம் சாப்பிட்டதுனால காலையிலையும் வாழைப்பழம், சாயங்காலமும் வாழைப்பழம் வந்து நான் அவாய்ட் பண்ணிடுறேன். ஏன்னா குளிர்ச்சிக்காக தான் நான் வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் இன்னும் சொல்லியிருந்தாங்க, பனானா வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது எடுத்துக்கக்கூடாது அப்படின்ட்டு. நான் எடுத்துக்கிறதுக்கான காரணம் உடல் குளிர்ச்சி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் காலையில் வந்து வெந்தயம் எடுத்துக்கிட்டதுனால இப்போ வந்து எடுத்துக்க போகிறதில்ல பனானாவை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து எப்பவும் போல் ஜீரகம், சோம்பு, ஓமம், பட்டை போட்ட சூடான தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதோட வெற்றிகரமாக இன்றைக்கி 3வது நாள் டயட் சேலஞ்ச் வந்து முடியுது. நாளைக்கு மார்னிங் வெற்றிகரமாக 4வது நாளை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத உங்களோட பார்க்குறேன். தேங்க்யூ.